பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்கிற காரியங்கள் அது எதுவுமே வாய்க்க மாட்டேங்கின்றது, எதுலையும் ஒரு சக்சஸே கிடைக்க மாட்டேங்குதேன்னு நினைச்சு நீங்க இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறீங்க. நிறைய பிளான் பண்றீங்க, ஆனா நீங்க பிளான் பண்ற மாதிரி எதுலையுமே ஒரு சக்சஸே கிடைக்க மாட்டேங்குன்னு நினைச்சு இன்னைக்கு நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க. இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 37வது அதிகாரம் 5வது வசனம். Psalm chapter 37 verse 5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். Commit your way to the Lord, trust also in him and he shall bring it to pass. ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு சுவாமி உங்களுக்கு ஒரு காரியத்தை புரிய வைக்கிறாங்க. நம்ம செய்கிற காரியங்கள் அதை எப்படி செய்யணும்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு கைடன்ஸ் நம்ம கேட்டு அவரே அதை வாய்க்க செய்வார் என்று நம்ம நம்பிக்கையோடு இருக்கின்ற பொழுது அந்த காரியத்தை ஏசப்பா வாய்க்க பண்ணுவார் என்று இன்றைக்கு வேத வசனம் மூலமாக உங்களோடு அவர் பேசுகிறார். அப்போ நீங்க நிறைய பிளான் பண்ணுவீங்க, நிறைய எஃபோர்ட் எடுப்பீங்க, ஆனால் அநேக சமயம் அதில் ஒரு எதிர்பார்க்கிற அவுட்புட் கிடைக்க மாட்டேங்குது. படிப்புலையோ இல்லை வேலை காரியங்கள்லையோ இல்லை வருமானத்துலேயோ இல்லை வேற பிஸ்னஸ்லையோ எதுலேயுமே அந்த அவுட்புட் இல்லை, அதுக்கான ஒரு பலனே இல்லைன்னு நினச்சி நீங்கள் இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறீங்க. அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். கர்த்தரிடத்துல நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லி அவர் செய்வார் என்று நம்பிக்கையோடு நம்ம காத்திருக்கின்ற பொழுது அந்த காரியத்தை கர்த்தரே வாய்க்க பண்ணுவார் என்று. அப்போ நீங்க இனி செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தரிடத்துல சொல்லுங்க, ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. ஏசப்பா, நான் இந்த மாதிரி படிக்கணும்னு நான் இருக்கிறேன். ஏசப்பா, நான் இந்த மாதிரி நல்ல ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னு நான் இருக்கிறேன். ஏசப்பா, நான் ஃபியூச்சரில் இந்த மாதிரி காரியங்கள் செய்யணும்னு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏசப்பா கிட்ட தெரியப்படுத்துங்க. ஏசப்பா அவருடைய சித்தத்தை அதில் புரிய வைப்பாங்க. ஏசப்பா அதில் நிறைய காரியங்கள் சொல்லி கொடுப்பாங்க. இதை செய்யணும், இதை இப்படி செய்யணும், இல்லை இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் சொல்லி கொடுப்பாங்க. அவர் சொல்லுகிறபடி நம்ம செய்து அவர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருந்து ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க இந்த காரியத்தை நிச்சயம் வாய்க்க பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு நம்ம இருக்கின்ற பொழுது இயேசுவே அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போ இந்த நாளில் சோர்ந்து போயிருக்கிற உங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நானே காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று இயேசு வாக்கு பண்ணுகிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க, ஏசப்பாக்கு தெரியப்படுத்துங்க, ஏசப்பா கிட்ட கேட்டு செய்யுங்க, அவர் மேல நம்பிக்கையா இருங்க, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்க இந்த நல்ல சோர்ந்து போயிருக்கிறாங்க, செய்கிற காரியங்கள்ல எதுலையுமே ஒரு வெற்றி இல்லை, நம்ம நினைக்கிற காரியங்கள் எதுவுமே அது சாதகமாக இல்லைன்னு சொல்லி கவலையோடு இருக்கிறாங்க. இயேசுவே, பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க. நீங்க தகப்பனே ஏசப்பா ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க, கிருபை கொடுங்க, ஞானத்தினால நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசப்பா கிட்ட எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்க, அவர் சொல்லுகிறபடி செய்யுங்க, அவர் மேல நம்பிக்கையா இருங்க, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். God bless you. Have a blessed day.